என் பேர் சிந்துஜா. நான் தி ஹோப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் இப்போ நடந்த 10th எக்ஸாமில் 496 மார்க் வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்து நான் நல்லா படித்தேன். எனக்கு கரஸ்பாண்டன்ட் சாரும் பிரின்ஸிபல் மேமும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, நல்லா மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. எல்லா டீச்சர்ஸும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அப்பா அம்மாவும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அதனால் என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சிச்சு. ஏசப்பாவோட கிருபையினாலே நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன். அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். நான் ஐஏஎஸ் ஆகிறது தான் என்னோடய ஆசை. நான் அதுக்காக இன்னும் கஷ்டப்பட்டு படிக்கிறேன். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கும், டீச்சர்ஸ்க்கும், கரஸ்பாண்டன்ட் சாருக்கும், மேம்க்கு நான் நன்றி சொல்கிறேன். ஸ்கூலில் எங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் வாங்கினாங்க. எங்களால் முடிஞ்சால் தான் நாங்கள் கட்டுவோம். எங்களை அவங்க எந்த கம்பலுமே எங்களை பண்ணலை. நான் நல்லா படிக்கணும்னு மட்டும்தான் அவங்க நினச்சாங்க. ரொம்ப உதவியாக இருந்தாங்க படிக்கிறதுக்கு. நான் கொஞ்சம் மார்க் கம்மியானாலும் இவனால் முடியும், நீ படி அப்படின்ட்டு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, நல்லா மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. டீச்சர்ஸ் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால் இந்த மார்க்கை அச்சீவ் பண்ணதுக்கு எங்களுக்கு இது சாத்தியமாகிருக்கு. மேற்கொண்டு இதே ஸ்கூலில் தான் என் பொண்ணு படிக்க போகிறா. அவளுக்கு ஐஏஎஸ் ஆகணுங்கிற கனவு இருக்குது. அதை அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. தொடர்ந்து இதே ஸ்கூலில் தான் 11th 12th படிக்க போகிறான். எங்களுக்கு பிள்ளைங்க படிக்க வைக்கிறது 2 பெண் குழந்தைங்க தான். கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கோம். அரசு எங்களுக்கு கொஞ்சம் முடிஞ்சு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். என்னுடைய பேர் பொன் ஐயப்பன். பாப்பா படிக்கிற ஹோப் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட். எங்கள் பள்ளி திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாகதி வட்டாரத்தில் அமைந்திருக்கு. பாப்பா 10th எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமில் 496 மார்க்கு பெற்று மாநில அளவில் பல மாணவர்கள் பெற்ற அந்த 3வது இடத்தையும், திருநெல்வேலி மாவட்டத்தில் 2ஆம் இடத்தையும் பெற்றிருக்கிறாள். இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி நம்ம சொல்லணும். அவங்க அப்பா கிட்டத்தட்ட 9 வருஷமாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் படுக்கையாக இருக்கிறாங்க. அந்த குடும்பத்திற்கு வேறு எந்த வருமானமும் கிடையாது. ஆனால் அதற்கு மத்தியிலும் எல்லா அந்த கஷ்டங்களையும் தாங்கி அவள் இந்த பப்ளிக் எக்ஸாமில் நல்ல ஒரு மார்க்கை பெற்றிருக்கிறாள். அதற்காக நாங்கள் பள்ளி சார்பாக அவளுக்கு வாழ்த்துக்கிறோம். அவளு கூட நிறைய ஒரு பெரிய குறிக்கோளோடு இருக்கிறாள். நான் பெரிய அளவில் சாதிக்கணும் என்று. இந்த மதிப்பெண், இந்த வெற்றியானது கண்டிப்பாக அவளை உயர்ந்த ஒரு இடத்திற்கு கொண்டு போய் நாங்கள் நம்புகிறோம். இதற்காக எல்லா உள்ள கடவுளுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். பாப்பாவையும் நாங்கள் மனவார வாழ்த்துக்கிறோம். இந்த 9 வருஷத்தில் அவங்க